அன்பார்ந்த தென்னிந்திய திருச்சபை பிள்ளைகள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளில் ஒரு துயரத்தின் மத்தியில் ஒரு சின்ன ஒரு மகிழ்ச்சி. நேற்றைய தினம் தமிழக மக்கள், கிறிஸ்தவர்கள், ஆங்காங்கு இருக்கிறவங்க எல்லாரும் திருநெல்வேலி பேராயர் பர்னபாஸ் அவர்களுக்காக அவர் மறுபடியும் படுக்கையிலிருந்து எழும்ப வேண்டும் என்று நாம் எல்லாரும் கருத்தாய் ஜெபம் செய்தோம். நான் இந்த செய்தி வாயிலாக நானும் என்னோடு கூட இணைந்து நீங்கள் திரளான மக்கள் ஜெபித்தீர்கள். எனக்கு சமூக வலைதளத்தில் மற்றும் எல்லா இடத்துலையும் நாங்கள் ஜெபிக்கிறோம் என்று சொல்லி நீங்கள் போட்டீர்கள். நீதிமான் செய்யும் ஊக்கமான ஜெபம் மிகவும் பலன் உள்ளதா இருக்கும். நிறைய பேர் நினைக்கிறாங்க இவர் அரசியல்ல இப்படி பேசினார் இப்படி பேசினார், அப்படிலாம் கிடையாதுங்க. எனக்கும் பர்னபாஸ் பேராயருக்கும் வாய்க்கா தகராறோ இல்ல பாகப்பிரின வழக்கோ கிடையாது, குடும்ப தகராறோ கிடையாது. அதாவது அரசியல்வாதிகள் கூட, இந்த ஊழல்வாதிகள் கூட ஐக்கியம் வைக்காதீங்க, உங்களுக்குன்னு ஒரு அணி உருவாக்காதீங்க என்பதுதான் என்னுடைய பிரதான கருத்து. வேற எதுவுமே கிடையாது, வேற எதுவுமே கிடையாது. நிறைய பேர் நினைக்காங்க ஏதோ இவர் அவருக்கு எதிரி அப்படி, அப்படிலாம் கிடையாது. இன்றைக்கு பாருங்க, ஒரு கட்டாயப்படுத்தி அந்த கயவர்கள் கூட்டம் பிளைண்ட் ஸ்கூல்ல ஒரு ஃபங்க்ஷனுக்கு கூட்டிட்டு போயிருக்காங்க. நல்லா பாருங்க, அந்த போட்டோ காட்டுறேன். அவர் எவ்வளவு சோர்வுல இருக்கிறார், முகத்துல அருள் இல்ல, கை கால்லாம் பலனற்றவராய் இருக்கிறார். அப்போ மருத்துவர்கள் ஒரு 10 நாள் ரெஸ்ட் எடுங்கன்னு சொல்றாங்க, அப்போலோல வைத்து பாருங்கன்னு சொல்றாங்க. இதெல்லாம் கட்டுக்கதை வதந்தி கிடையாது. எல்லாமே பெல் மருத்துவமனையில் உள்ளவங்களும் ஜெயராஜ் அன்னபாக்கிய மருத்துவமனையில் உள்ள வேலை பார்க்குறவங்க சொன்ன இதுதான். எதுவுமே வதந்தியோ கட்டுக்கதையோ கிடையாது. ஆகையினால இன்றைக்கு அந்த சுத்தி இருக்கிற கயவர்கள் அவரை கட்டி பிடித்து இழுத்து அவருக்கு ஆள் உயர மாலையை போட்டு, அந்த மாலையை கையை வைத்து கூட அவருக்கு பிடிக்க முடியல, அதை போட்டு பின்னாடி ஒரு கொடையை பிடிச்சி, எதுக்கு நீங்க அவரை சித்திரவதைப்படுத்துறீங்க? நீங்க அடிச்ச கொள்ளைகள் போதாதுன்னு சொல்லி இன்னும், அதாவது உன் பாபம் உன் வீட்டு வாசற்படியிலே படுத்திருக்கும்னு வேத வசனம் சொல்கிறது. இவங்க அவ்வளவு பேர், இந்த கயவர்கள் வரிசையா, நான் உங்களுக்கு படம் வரிசையா சேர்ல உட்காந்துருக்காங்க பாருங்க. இவங்க யாராவது ஒருவர், நான் பர்னபாஸ் அவர் மூலம் நான் கள்ளத்தனமாக, அதாவது பைபாஸ் பண்ணி நான் எந்த பதவி வாங்கலன்னு சொல்ல முடியுமா? அந்த ஜெகன் இருக்காரு, பட் எல்லாரும் இருக்காங்க பாருங்க, முதல்ல இருந்து வரிசையா பாருங்க. இதுல பணம் அடிக்கல, நான் டயசிஸ் பணத்தை நான் தொடவே இல்லை, நான் மனசாட்சிப்படி சொல்றேன், நான் ஆண்டவருக்கு ஊழியம் செய்வதற்கு வந்தேன்னு ஒருவர் சொல்ல முடியுமா? அவர் கேபிக்க பாருங்க, துக்கமோத்தோடு இருக்கிறாரு. எல்லாருமே, அவர் செக்ரட்டரி ஜான்ஸ் செக்ரட்டரி பழைய ஏடிஎஸ்பி ஜெயச்சந்திரன் பாருங்க துக்கமுகத்துல இருக்கிறாங்க. எல்லாரும் துக்கமுகத்துல இருக்கிறாங்க. அவர் சாப்ளின் பாருங்க துக்கமுகத்துல இருக்கிறாரு. அப்புறம் முதல்ல இருந்து வரிசையா பாருங்க, எல்லாருடைய முகமும் துக்க முகத்துல இருக்கிறது. இவங்க பிளைண்ட் ஸ்கூல்ல ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிருக்கிறாங்க, ஆனா யாருடைய முகத்திலையும் அருள் இல்லை. நான் நல்லா பர்னபாஸ் ஐயாவுக்கு திரும்பவும் சொல்றேன், அன்பு கூர்ந்து சொல்றேன், உங்களுக்கு இன்னும் 2 வருஷம் இருக்கு, கடவுள் உங்களை நீடி ஆயுளோடு இந்த பூமியில வைக்கணும். இந்த கயவர்கள் பின்னாடி நீங்க தயவு செய்து போகாதீங்க. நான் திரும்ப இது கர்த்தருடைய வார்த்தை, கர்த்தருடைய ஊழியக்காரன், கர்த்தருடைய அபிஷேகத்தினால நான் உங்களுக்கு பேசுறேன். எனக்கு நீங்க எதுவும் நீங்க தர வேண்டாம். இவங்களை நீக்கிறதுனால எனக்கு எந்த பெனிஃபிட்டும் கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. நானோ என் பிள்ளைகளோ இந்த நெல்லை திருமண்டலமோ சரி, தமிழ்நாட்டில் சிஎஸ்ஐ தென்னிந்திய திருச்சபை எந்த திருமண்டலமா இருக்கட்டும், ஒரு நயா பைசா நாங்கள் இருந்து எடுக்க மாட்டோம். எங்களுக்கு தேவையில்லை. கர்த்தர்களை நிறைவாக ஆசீர்வதித்து வைத்திருக்கிறார், போதும் என்ற மனதோடு கூடிய தேவ பக்தியோடு நாங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். இந்த பேராசை தேவையில்லை. ஆகையினால நீங்க திரும்பவும் புரிஞ்சுக்கிடுங்க, உங்களை கட்டாயப்படுத்தி இழுத்து கொண்டு வந்திருக்காங்க. அந்த முகத்தை பார்த்தா தெரியுது. நான் இன்னொரு கேள்வி கேட்கிறேன் பர்னபாஸ் கிட்ட, வைஸ் சேர்மன் எங்க? கிளர்ஜி செக்ரட்டரி யாரு? ரெவரண்ட் பாஸ்கர் கனகராஜ் எங்க? அப்போ நீங்க 6 கவுன்சில் சேர்மன் எங்க? நீங்க ஒரு ஃபங்க்ஷன் போறீங்க, நீங்க யாரை கூட்டிட்டு போனோம்? ஊழியக்காரங்க தான் உங்க கூட இருக்கணுங்க. இந்த அக்யூஸ்ட்களை பின்னாடி வைக்காதீங்க. இந்த அக்யூஸ்ட் வைக்கிறதுனாலதான் நான் கடந்து கத்திட்டு இருக்கிறேன். இவங்க அவ்வளவு வெறும் கரையான் போல திருமன்றத்தை அப்படியே கொள்ளடிச்சு சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இவங்க எல்லாரும் யாருக்கிட்ட இருந்தவங்க? ஒரு காலத்துல வேதனை என்கிட்ட இருந்தவங்க. 2வது பதவி யார்கிட்ட? டிஎஸ் ஜெய்சிங் அண்ணாச்சிட்ட போனா அங்க போனாங்க. அப்புறம் அவர் என்ன சொல்றாரு, எப்பா டயசிஸ் பணத்துல சாப்பிடாதீங்க, அது சாபம், நான் வேணா உங்களுக்கு மாசம் மாசம் ரூபா தரேன். அவரு யாரு? கேபி கிட்ட சொல்லியிருக்காங்க, மாசம் மாசம் உங்களுக்கு ஒரு அமௌண்ட் தரேன், நீங்க டயசிஸ்ல அந்த சீனியாரிட்டி எல்லாம் பைபாஸ் பண்ண வேண்டாம், எதுவும் கொள்ளடிக்க வேண்டாம் என்று. அப்போ நல்லா புரிஞ்சுங்க, இவர் மிஞ்சி போனா ஒரு 50,000 கொடுப்பாரா மாசம், இல்ல 1 லட்சம் கொடுக்காருன்னு வைங்களேன். அவங்க ஒரு சீட்டுக்கு 50 லட்சம் 60 லட்சம் வாங்குறாங்க. காலேஜ்ல மாத்திரம் எத்தனை சீட் போட்டுருக்காங்க? ஜான்ஸ் காலேஜ்ல நான் டீச்சிங் ஸ்டாஃப் எத்தனை ஸ்டாஃப் போட்டுருக்காங்க? இதுல இந்த வரிசையில உட்கார்ந்து இருக்கவங்க 2 பேரும் வாங்கியிருக்கிறாங்க ஜான்ஸ் காலேஜ்ல. அதுல ஒன்னு ஜெகன், இன்னொருத்தர். அதே போல அந்த முதல்ல இருக்கிற ஜெனி அட்வொகேட் அவங்க சொந்தக்காரருக்கு வாங்கியிருக்கான்னு சொல்றாங்க. எல்லாருமே வாங்கியிருக்கிறாங்க. பெனிஃபிட் இல்லாம பின்னாடி போக மாட்டாங்க. நான் என்ன சொல்றேன், இதை நிர்வாகம் பண்றதுக்கு வெள்ளக்காரங்களால எல்லாம் ஒரு சட்டத்திட்டம் இயக்கப்பட்டிருக்கு. டிடிடிஏ என்கிற ஒரு கம்பெனி, ரெஜிஸ்டர்ட் கம்பெனி, சிஎஸ்ஐடிஏ என்கிற ஒரு ரெஜிஸ்டர்ட் கம்பெனி, அதுல சட்டத்திட்டம் இருக்கிறது.
அதுல யாரு அவங்க லே பீப்புள் தான் அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணணும் என்று சொல்லி. எதற்காக? உங்களுக்கு இதுல நல்ல பேரோட வாழ்ந்து எல்லாம் போச்சா டோட்டலா. இன்னைக்கு பாருங்க, மனசுல நிம்மதி இல்ல, பிள்ளைகள் எல்லாம் கவலைப்பட்டு இருப்பாங்க. இன்னொரு காரியம் எனக்கு காதுக்கு வந்தது, அது எந்த வகையில உண்மைங்கிறது தெரியல. இந்த பிஷப் அம்மா வந்து அவர்கிட்ட காலைல ஜெபம் பண்ணுவாங்களா 2 பேரும். அப்போ என் மனசுல ரொம்ப ஆண்டவர் உணர்த்துறாரு, அவரு டிஎஸ் ஜெய்சிங் அவர்கிட்ட போய் சமாதானம் ஆயிருங்க அப்படின்னு. உண்மையாகவே சொல்றேன், அவர்கிட்ட மாத்திரம் இல்ல, நான் வந்து அவரால் அடிபடப்பட்டிருக்கேன். எனக்கு அவருக்கு வேற எந்த தகராறும் கிடையாது. என்னை வந்து போன்ல பேசி நீங்க போங்கன்னு சொல்லிட்டு, அதற்கு அப்புறம் இந்த கயவர்கள் கூட்டம் நான் உள்ள போனா பணம் அடிக்க முடியாது என்பதற்காக என்ன கட்டம் கட்டாங்க. அதற்கு பலிக்கடானது பேராயர் பர்னபாஸ். அதனால இவ்வளவு வாழ்த்து மனம் வாங்கிட்டு இருக்கிறாரு, வேற ஒண்ணுமே கிடையாது. நான் வந்து வைஸ் சேர்மன் போகும்போது பணம் அடிக்க கூடாது, சீனியாரிட்டியை பைபாஸ் பண்ணக்கூடாது, ஏழை நடுத்தர மக்களுக்கும் நம்முடைய திருச்சபை பிள்ளைகளுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கணும். இதுதான் என்னுடைய கோரிக்கை. இன்று அன்று இல்ல, இன்றும் என்றும் காட்ஃப்ரே நோபல் உள்ள வந்துட்டேன்னா சீனியாரிட்டி பைபாஸ் பண்ணக்கூடாது. அதனாலதான் எல்லாரும் என் கூட ஒற்றை கொஞ்சம் பயப்படுவாங்க. எனக்கு நிச்சயமா கர்த்தர் அதுக்கு அற்புதம் செய்வார். என் கையில கர்த்தர் திருமணத்தை கொடுப்பார். எப்படி அட்மினிஸ்ட்ரேஷன் பண்றோம் நீங்க பாருங்க, நீங்க பார்க்க தானே போறீங்க. நிச்சயமா சொல்றேன், தூய்மையாக, பரிசுத்தமாக, உண்மையாக, உத்தமமாக டயசிஸ் பணத்தை மல்டிப்ளை பண்ணுவோம் தவிர அதை தேய்க்க மாட்டோம். பாருங்க, இவர் ஜெகன் வந்து அந்த கரஸ்பாண்டா போகும்போது பல 1 கோடிக்கு மேல பணம் வந்திருக்கு. அந்த குருமனையை கட்டினது 43 லட்சம் இல்லைன்னு மறுக்க முடியுமா? அந்த 43 லட்சம் ரூபாய் எடுத்த பிறகு 95 லட்சம் ரூபாய் வந்திருக்கு. இன்னைக்கு எவ்வளவு இருக்குது? வரிசையா எல்லா அந்த செல்வராணி கடையில 15 லட்சம் 4 லட்சம் கடன் வாங்கியிருக்காங்க. ஸ்கூல் நல்லூர் ஸ்கூல்ல 15 லட்சம் கடன் வாங்கியிருக்கிறாங்க. அவல நிலைக்குள்ள தள்ளப்பட்டிருக்கிறது. இதான் நடந்துகிட்டு இருக்குது. இல்லைன்னு மறுக்க முடியுமா? இதுல வேற அவரு கம்ப்ளைண்ட் கொடுத்தாரு. இந்த கம்ப்ளைண்ட்டுக்கெல்லாம் காட்ஃப்ரே நோபல் பயப்பட மாட்டேன், புரியுதா? நான் வந்து என் திருச்சபைக்காக நான் போராடுறேன், என் வீட்டு கதைக்கு நான் போராடல. இன்னைக்கு நல்லூர் கரஸ்பாண்டன்ட் ஜெகன் வந்து அவர் ஊழல் செய்யல, அவரு மகனுக்கு வேலை வாங்கி கொடுக்கல, அவரு திருச்சபை சொத்தை கையாடல் பண்ணலன்னு சொல்லுங்க பாப்போம். ஸ்டேஷன் போனாலும் கோர்ட்டுன்னு போனாலும் காட்ஃப்ரே நோபல் அதுக்கு பயப்பட மாட்டேன். எல்லாத்தையும் தோண்டி கொண்டு வருவோம். அதுக்கு பயப்படுறதே கிடையாது. அப்படிலாம் பயந்து அந்த பொது வாழ்க்கை நான் வரமாட்டேன். நான் ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிச்சு அதுலயே வேற போராடிட்டு இருக்கேன். எனக்கு பயமே கிடையாது. எஃப்ஐஆருக்குலாம் பயந்ததே கிடையாது. நான் நியாயத்துக்கு தர்மத்துக்கு நான் வாழ்றேன். என் கையில ஒரு சூதுவாது, ஒரு சின்ன பித்தலாட்டம் கிடையாது. யாராவது ஒருவர் ப்ரூவ் பண்ண முடியுமா? வதந்தியா நீங்க 1000 பேசலாம், ப்ரூவ் பண்ண முடியுமா? யாராவது ஒருத்தர் முடியவே முடியாது. ஏனென்றா நான் வந்து கடைசி வரைக்கும் போராடிக்கிட்டே இருக்கிறேன். எனக்கு வந்து திருச்சபையில நல்ல ஒரு உயிர்மீட்சி உண்டாகணும். 44 லட்சம் மக்கள் 85 திருச்சபை மக்களை கொண்டு வரணும், ஆவிக்குரிய திருச்சபையை கொண்டு வரணும். இதுதான் என்னுடைய கோட்பாடு. நான் இன்னைக்கு இந்த எல்லா டிசியும் வாக்களித்து நான் உள்ளே வந்தாலும் நான் இதைத்தான் செய்ய போகிறேன். அதே போல ஐயர்பால் எல்லாரும் நல்ல ஊழியம் செய்யுங்க. அதுக்கு தான் நான் உங்களை ஊக்குவிக்கிறேன். உங்களுக்கு பெனிஃபிட் தரேன், உங்களுக்கு இன்சென்டிவ் தரேன். ஒரு ஆத்துமா ஆதாயம் பண்ண 1 லட்சம் ரூபாய் தரேன், நான் ஏற்பாடு பண்ணி உங்களுக்கு தரேன். கேட்டகிஸ்டுக்கு சம்பளத்தை உயர்வு பண்ணி தரேன். ஐயர் மாதிரி ரிட்டையர்ட் ஆகும்போது, பேராயர் ரிட்டையர்ட் ஆகும்போது நல்ல பென்ஷன் தரேன். உங்களுக்கு உங்க குடும்பத்தை நீங்க நடத்துற அளவுக்கு நீங்க தவறான வழியில நீங்க போக வேண்டாம். கர்த்தர் உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பார். இதுக்கு தான் இறங்குறேன். அதனால பர்னபாஸ் பேராயர் நல்ல ரெஸ்ட் எடுங்க, அப்போலோவுக்கு போங்க. நம்ம திருநெல்வேலியிலலாம் சரியான ட்ரீட்மெண்ட் கொடுப்பதற்கு சரியான மருத்துவமனை இல்லை. நம்ம மருத்துவமனைலாம் ஏதோ டெலிவரி வார்டு பார்த்துக்கலாம், ஒரு சின்ன சின்ன இதுகளை பார்த்துக்கலாம். ஆனால் நீங்கள் அப்போலோ மருத்துவமனை சென்னைக்கு போங்க, நல்ல ஸ்பெஷலிஸ்ட்லாம் இருக்கிறாங்க. கடவுள் உங்களை ஆசீர்வதிக்கிறாங்க. போய் நல்ல ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு ஒரு முடிவு பண்ணுங்க. இந்த வரிசையா அந்த பெஞ்சில் வரிசையா உட்காந்துருக்காங்க, இவங்க அவ்வளோ வரையும் போக சொல்லுங்க. இந்த இடத்துல அவ்வளோ 6 கவுன்சில் சேர்மனை வைங்க, கிளர்ச்சி செக்ரட்டரியை வைங்க, வைஸ் சேர்மனை வைங்க, ஊழியம் செய்யுங்க. உங்க பின்னாடி தேவதூதர்கள் போல அவங்க அங்கி போட்டு வரட்டு. இந்த கள்ளர் கூட்டத்தை எதுக்கு நீங்க கூட்டிட்டு வரீங்க? இதுதான் எனக்கு வருத்தமா இருக்கு. இதுதான் ஆண்டவருக்கு வருத்தமா இருக்கு. இதுதான் பேராயர் அம்மாவுக்கு வருத்தமா இருக்குது. அந்த அம்மா ஃபீல் பண்ணிருக்கிறாங்கல்ல. இப்படி நீங்க அவர்கிட்ட சமாதானம் ஆயிருங்க. நிச்சயமா சொல்றேன், உங்க குடும்பத்தில் எல்லாரும் பற்றி எரியுது வயிறு. ஏன்னா பணம் போட்டவங்க அவங்க. அதுக்கு ஒருத்தர் அவரு பர்னபாஸ் பேராயர் சொன்னாரா, ஒரு கட்டடம் கட்டும்போது சாரம் போடுவாங்க, கட்டடத்தை திறக்கும் போது சாரத்தை வச்சுக்கிட்டே இருக்க முடியும். அதனால வேலை முடிஞ்சிட்டு பேராயர் ஆயாச்சு, அபிஷேகம் பெற்றாச்சு, கையில கோல் வந்தாச்சு, மோதிரம் வந்தாச்சு, இனி சாரத்தை கழுத்து தூரப்பட்டுருவோம். அதான் சாரம் தான் யாரு? டிஎஸ் ஜெய்சிங். அவரை சாரமாக்கியாச்சு. ஓகே, நான் சொல்றேன் சாரமாக்கிட்டீங்க, ஓகே, நான் சரியான முடிவு தான். ஆனா நான் என்ன சொல்றேன், 2 அணிக்கும் நீங்க சப்போர்ட் பண்ணாம நீங்க ஸ்பிரிச்சுவலா போங்களேன். உங்களை உருவாக்கி விட்டது தேவ சித்தம் இல்லாம அவர் பணம் கொடுத்து நீங்க பிஷப் ஆக முடியாது.
அவர் 8 கோடி ரூபாய் செலவழிச்சிருக்கிறாரு, ஓகே. ஆனா ஆண்டவருடைய சித்தம் இல்லாம தலையில இருந்து ஒரு மயிர் கூட கீழே விழாது, வேத வசனம் சொல்கிறது. அப்போ ஆண்டவர் உங்களை 4 பேர் போட்டி போட்ட இடத்துல 3 பேரை ஜெயிக்க வைத்து உங்களை தேர்ந்தெடுத்திருக்கிறாரு. இது கடவுளுடைய சித்தமே, நான் அதை அக்செப்ட் பண்றேன். ஆனால் நீங்க 2 பேருக்கும் சப்போர்ட் பண்ணாம 3வது அணியை உருவாக்காம நீங்க ஊழியக்காரங்களை மாத்திர வச்சுக்கிட்டு நீங்க அருமையா நீங்க நடத்துறீங்க வச்சுங்க, உங்களுக்கு அத்தனை லட்சம் பேர் உங்களுக்கு அவ்வளவு மாலையா போட்டுவாங்க. இன்னைக்கு பாருங்க, ஆள் உயர மாலையை போட்டு உங்களை சாக முந்தி செத்தது போல உங்களை தூக்கி போட்டு உங்களை ஏமாற்றுறாங்க. ஒருத்தன் ஆள் உயர மாலையை உங்களுக்கு போடுறான்னா அவங்களுக்கு குழி வெட்டுறான்னு அர்த்தம், குழி வெட்டுறான்னு அர்த்தம். நீங்க அதை யாரு போடுறான்னா அவங்க வாழ்க்கையை போய் பாருங்க, உங்களுக்கு பின்னாடி குழி வெட்டிட்டு இருக்காங்க, உங்களை வச்சு பிழைப்பு நடத்திட்டு இருக்காங்க, உங்களை வச்சு வருமானத்தை ஈட்டிட்டு இருக்காங்க. அதனாலதான் ஆள் உயர மாலையை கொண்டு உங்களை போட்டு உங்களை ஏமாற்றுறாங்க. நீங்க இதுக்கெல்லாம் மயங்காதீங்க. அதனால நான் என்ன சொல்றேன், உங்க பின்னாடி 6 கவுன்சில் சேர்மன் வரட்டு, உங்க பின்னாடி கிளர்ஜி செக்ரட்டரி வரட்டு, உங்க பின்னாடி வைஸ் சேர்மன் வரட்டு, நான் உண்மையா வாழ்த்துறேன். ஆனா இந்த புரோக்கர்களை நீங்க பின்னாடி வைக்க உங்களுக்கு இன்னும் கேடு. நான் அந்த போட்டோஸ் எல்லாம் பார்க்கும் பொழுது எனக்கு தோணுகிறது என்னன்னா, உங்களை மெஸ்மரிச பண்ணி உங்களை கட்டி இழுத்து உங்களை வலுக்கட்டாம இழுத்து கொண்டு விட்டதுதான் என் முகத்துக்கு தெரியுது, என் கண்ணுக்கு தெரியுது. எல்லாரும் பார்த்தவங்க அதான் சொல்றாங்க. யார் முகத்திலையும் ஒரு சிரிப்பு சந்தோஷம் இல்லை. ஆகையினால நான் அன்பா சொல்லுகிறேன், கடவுளுடைய வார்த்தையா சொல்றேன், கர்த்தருடைய ஊழியக்காரன், அதிகாரம் பெற்ற அபிஷேகம் பெற்ற ஊழியக்காரன் சொல்றேன், தயவு செய்து இந்த சான்ஸ் நீங்க மிஸ் பண்ணாதீங்க. நீங்க இன்னும் அள்ள தட்டுனீங்கன்னா நிச்சயமா சொல்றேன், அடிக்கடி கடிந்து கொள்ளப்பட்டும் தன் பிடரியை கடினப்படுத்துகிறவன் சகாயமின்றி சடுதியில் நாசம் அடைவான். நிச்சயமா நீங்க இது கடவுள் உங்களுக்கு கொடுத்த ஒரு வாய்ப்பு. இந்த வாய்ப்பை நீங்க சந்தோஷமா யூஸ் பண்ணுங்க. நீங்க ரிட்டையர்ட் ஆன பிறகு இன்னும் ஒரு 15 வருஷம் நீங்க இந்த பூமியில வாழுங்க, பேத்தி பேரனோட சந்தோஷமா வாழுங்க, வெளிநாட்டுல போய் உங்க பிள்ளைகளோட போய் வாழுங்க, நான் வாழ்த்துறேன். ஆனா இந்த கள்ளர்கள் கூட்டத்தை விட்டு நீங்க வெளியே வாங்க. எந்த குரூப்லையும் நீங்க சேராதீங்க. நீங்க டிஎஸ் குரூப்லையும் சேராதீங்க, நீங்க வேணான குரூப்லையும் சேராதீங்க. நீங்க ஊழியத்தை செய்யுங்க. நான் அதைத்தான் திரும்ப கேட்கிறேன், ஊழியத்தை செய்யுங்க. உங்களை இழுத்து பலிக்கடாக்குறாங்க, உங்களை சாபத்துக்குள்ள தள்ளுறாங்க. நீங்க வந்த நோக்கம் வேற, ஆண்டவர் உங்களை கொண்டு வந்த நோக்கம் வேற, தரிசனம் வேற, திட்டம் வேற. ஆனா இன்னைக்கு தலைகீழ எல்லாம் நடந்துகிட்டு இருக்கு, உங்களை வைத்து கொள்ளையடித்து கொண்டு இருக்கிறாங்க. தயவு செய்து இந்த ஒரு தடவை நான் சொல்றதை கேளுங்க. உங்களோட வயசு கம்மி தான், ஆனா உங்களை விட ஆன்மீகத்தை நான் அனுபவம் கூட, தேவனோடு உறவாடுகிற அனுபவத்தோடு இருக்கிறேன். அதனாலதான் நான் யாருக்கும் பயப்பட மாட்டேன். ஒருத்தருடைய பணத்துக்காகவோ பின்னாடி நாய்க்குட்டி மேய் போன சரித்திரம் கிடையாது. யாரும் என்னை விலைக்கு வாங்க முடியாது. அந்த அளவுக்கு தேவனுக்காக நான் நிற்கிறேன், சத்தியத்தை சத்தியமா பேசுறேன். ஆகையினால திரும்பவும் கேட்கிறேன், பேராயருடைய மகள், பிள்ளைகள், மகன், மருமகன் எல்லாரும் நீங்க இந்த நேரம் செவி கொடுங்க. பேராயர் அம்மாவும் நீங்க செவி கொடுங்க. இந்த நேரம் ஆண்டவர் உங்களை ஸ்திரப்படுத்துகிற, சீர்படுத்துகிற, மறுபடியும் எழுந்து கர்த்தருக்காக நிற்கக்கூடிய ஒரு தருணம். இந்த தருணத்தை நீங்க அல்லத்தட்டி விட்டால் இந்த புரோக்கர்களுக்கு வருமானம் வராது. அதுக்காக உங்களை இழுத்து பலுக்கட்டாம கொடை பிடிச்சி மாலை பொன்னாடையை போத்தி அதை ஆள் உயர மாலையை போட்டு உங்களை பலவீனமான சூழ்நிலையும் சுயநலக்காரங்க, இந்த சுயநலக்காரங்களால நீங்க இன்னைக்கு ஒரு கைதி போல, பலிக்கடா போல நிற்கிறீங்க. இதுக்கு நீங்க இடம் கொடுக்காதீங்க. நான் நல்லா சொல்றேன், உங்களுக்கு இந்த 2.5 வருஷம் இருக்கு. நல்ல பேராயரா இருந்து இன்னும் இந்த போன கெட்ட பேர்லாம் மாத்திரைக்கு நல்ல பேர் ஆக்கிறதுக்கு ஆண்டவருக்காக ஊழியம் செய்யுங்க. எல்லாரும் உங்க பின்னாடி நிற்பாங்க. எல்லாரும் உங்க பின்னாடி நிற்பாங்க. அந்த அணி இந்த அணின்னு பார்க்க மாட்டாங்க. எல்லாரும் உங்களை உயர்த்துவாங்க. இந்த புரோக்கர்களை நீங்க உங்களை விட்டு நீங்க தூரப்படுத்துங்க. இவங்க ஏதாவது எந்த அணிலையா போய் ஒட்டிக்கிட்டு போட்டு, உங்களுக்கு அது தேவையில்லை. உங்க பிள்ளைகளை கடவுள் ஆசீர்வதிச்சு வச்சிருக்காரு, போதும். கடவுள் இன்னும் கொஞ்ச நாள் இந்த பூமியில நீங்க வாழ போறீங்க. அதுக்கப்புறம் ஆண்டவர்கிட்ட போய் சேரணும், நரகத்துக்கு போறதுக்காக இல்ல. அதனால வயதுல குறையா இருந்தாலும் ஆன்மீகத்துல நான் உங்களோட அனாயிட்டட் மேன். நான் உங்களுக்காக நான் சொல்றேன், இறக்கப்பட்டு சொல்றேன். நான் ஏமாத்தல, நடிக்கல, மற்றவங்க பத்தி நடிகரா பேசல. சில குரூப்ல என்ன கிரிட்டிசம் பண்ணி போட்டிருக்காங்களா, அதை பத்தி எனக்கு கவலையே கிடையாது. நான் ஜெபிக்கும் போது தேவனுக்கு முன்பாக நான் உண்மை உருக்கத்தோடு நான் உங்களுக்கு ஜெபித்தேன். அநேகரை ஜெபிக்க தூண்டினேன். இன்னைக்கு திரளான மக்கள் அநேகருடைய சோஸ்திரத்தினால் கிருபை பெருகும். அந்த கிருபையினாலதான் இன்னைக்கு நீங்க அங்கி போட்டு இன்னைக்கு நீங்க நிக்கிறீங்க. ஆனாலும் கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க, நல்ல ஆண்டவரோடு ஐக்கியமா இருங்க. இந்த கள்ளர்களை நீங்க உங்களை விட்டு தூர விரட்டுங்க. நீங்க நல்லா இருப்பீங்க, நீங்க நல்லா இருப்பீங்க, நீங்க நல்லா இருப்பீங்க. இல்ல இவன் என்ன சொல்றது, நான் என்ன கேட்கறேன்னு நினைச்சுக்கிட்டா, நான் சொல்ல, எனக்குள் இருக்கிற ஆவியானவர் உங்ககிட்ட பேசியிருக்காரு. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என் மூலம் உங்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். உங்க மனைவிட்ட, பிள்ளைகள்கிட்ட எல்லாத்தையும் பேசிக் கொண்டிருக்கிறார். ஏனதானது அல்ல. இதே போல மற்ற ஊழியக்காரங்களுக்கும் நான் சொல்றதுதான், அரசியல் பண்ணாதீங்க. நீங்க ஊழியத்தை மாத்திரம் செய்யுங்க. உங்க பிள்ளைகளை சந்ததி சந்ததியா கர்த்தர் ஆசீர்வதிப்பார். இந்த அரசியல்வாதிகளை தூரம் ஒதுக்குங்க. அவங்க செஞ்சுட்டு போட்டு, அவங்க குடிச்சிட்டு போட்டு, அவங்க என்னவும் செஞ்சுட்டு போட்டு, அவங்க ஏமாத்திட்டு போட்டு, அதுக்கு தக்கன பலனை கடவுள்கிட்ட பெற்றுக்கிட்டு
நீங்க வந்தது ஊழியம், நீங்க வந்தது ஊழியம். ரேனியஸ் ஐயா சம்பாதித்து வச்ச திருச்சபை, கிளாரிந்தால் அம்மா சம்பாதிச்சு வச்ச திருச்சபை, அதை நீங்க ஊழியம் செய்ய வந்திருக்கீங்க. நீங்க ஊழியம் செய்யுங்க. நான் என்றைக்கு உங்க கூட இருப்பேன், கர்த்தர் உங்க கூட இருப்பார். ஆகையினால கர்த்தர் கொடுத்த சுகத்துக்காக மறுபடியும் ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். திருச்சபை மக்கள் எல்லாரும் இன்னும் பர்னபாஸ் பேராயருக்காக நீங்க ஜெபம் செய்யுங்க. அவர் முன்போல எழும்பி வரணும், சிங்கம் போல இருக்கணும், சீரிப்பாயிர சிங்கம் போல தைரியமா இருக்கணும். எவருக்கும் அடிபணிய கூடாது, எவருக்கும் அடிபணிய கூடாது. வாழ வைத்தவங்களுக்கும் வாழ்க்கையை அழிச்சவங்களுக்கும் யாருக்கும் அடிபணிய வேண்டாம். தேவனுக்கு அடிபணிந்து ஊழியத்தை உண்மைத்தமா செய்யட்டும். இந்த 10 நாட்களாக தொடர்ந்து எந்த சோஸ்திர கூட்டங்கள் எதுக்குமே அவங்க செல்ல முடியல. திட்டப்படுத்தல் ஆராதனை கூட மதுரையில இருந்து ரிட்டையர்டு பிஷப் வந்து நடத்தினாருன்னு கேள்விப்படுறேன். எந்த ப்ரோக்ராமும் போகல. ஆனா இன்னைக்கு கட்டாயப்படுத்தி வலுக்கட்டாயப்படுத்தி இழுத்து கொண்டு ஒரு பலிக்கடாவை கொண்டு விட்டது போல விட்டுருக்காங்க. சுயநலத்துக்கு அந்த சைட்ல உள்ள அவ்வளவு பேரும் அவங்க பிழைப்புக்காக, சோத்துக்கு, அவன் பேத்தி பேரனுக்கு, கொள்ளு பேரனுக்கு கோடி கோடியா கொள்ளையடிச்சு சேர்த்து வைப்பதற்காக உங்களை பலிக்கடாக்கி கொண்டிருக்கிறார்கள், உங்களை பலிக்கடாக்கி கொண்டிருக்கிறார்கள், உங்களை பலிக்கடாக்கி கொண்டிருக்கிறார்கள். உங்கள் பிள்ளைகளுக்கு சாபத்தை வர வைத்துக் கொண்டிருக்கிறார்கள், உங்களை தத்தளிக்க வைத்துக் கொண்டிருக்கிறார்கள், உங்கள் மனக்கண்களை குருடாக்கி விட்டார்கள், உங்கள் கண்களை இருளாக்கி விட்டார்கள். ஆண்டோடைய வார்த்தை உங்களுக்கு நேராக வருகிறது. தயவு செய்து செவி கொடுங்க. இதுல வயது பார்க்காதீங்க, இதுல வயது பார்க்க கர்த்தர் பேசிக் கொண்டிருக்கிறார். ஆகையினால இந்த சான்ஸை நீங்க மிஸ் பண்ணாதீங்க. நிச்சயமா கேட்பீங்கன்னு சொல்லி நான் நம்புறேன். நீங்க வேதனா அண்ணனுக்கும் சப்போர்ட் பண்ண வேண்டாம், வேற டிஎஸ் அண்ணாச்சிக்கும் சப்போர்ட் பண்ண வேண்டாம், இந்த கயவர்கள் கூட்டத்துக்கும் நீங்க சப்போர்ட் பண்ணாதீங்க. ஊழியத்தை ஊழியமா செய்யுங்க. கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் வர்த்திக்க பண்ணுவார். நீங்கள் கோடா கோடியா பெறுவீர்கள். நீங்கள் கீழாகாமல் மேலாவீர்கள். அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுக்கும்படியாய் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you. மீண்டும் ஒரு நல்ல செய்தி உங்களை சந்திக்கும் வரை தேவ கிருபை உங்களோடு இருப்பதாக.